நல்லத பேசலாம் வாங்க. ஹாய்ங்க. T20 வேர்ல்டு கப் இந்தியா 3வது முறையாக ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எந்த டீமும் 3 தடவை ஜெயிச்சது கிடையாது. தொடர்ச்சியாக எந்த டீமும் 2 தடவை ஜெயிச்சது கிடையாது. எந்த டீமும் அவங்க ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சது கிடையாது. நிறைய விஷயங்களை வரலாற்றில் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக ஒரு மேட்சில் 3 ஆஃப் செஞ்சுரி அடித்தது கிடையாது. இந்த மாதிரி அதையும் கூட சேர்த்துக்கலாம். அகமதாபாத் கிரவுண்டில் நாக் அவுட் மேட்சில் நாம் ஜெயிச்சது கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்சு நாக் அவுட் மேட்ச்னா நமக்கு கொஞ்சம் பதட்டம். நியூசிலாந்து கூட அடிக்கடி அடி வாங்குவோம். இந்த மாதிரியான நிறைய பதட்டங்களுக்கு நடுவு தான் இந்த மேட்சையே பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் அவ்வளோ அழகான மேட்சுங்க. சூப்பரான மேட்ச்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒன் சைடு மேட்ச் தான். ஒரு எந்த இடத்துலையுமே என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பயமே இல்லை. 3வது ஓவர்லேருந்து அடித்து வெளுக்க ஆரம்பித்தாங்க. 20 ஓவர் வரைக்கும் வெளுத்து தான் தீர்த்தாங்க. 5வது ஓவருக்கு அப்புறமா வரிசையாக ஒரு 3 விக்கெட் விழுந்துச்சு. அதை பற்றின எந்த கவலையும் இந்தியன் டீமுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஏன்னா கடைசி ஓவரில் சிவம் தூபே சிக்ஸர், ஆறுச்சாமி அடித்து வெளுத்து 24 ரன் கடைசி ஓவரில் மட்டும் எடுத்து கொடுத்தாரு. எல்லா மேட்ச்லையுமே யாராவது ஒருத்தவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. முதல் மேட்ச்சில் சூரியகுமார் யாதவ் பண்ணி கொடுத்தாரு. அமெரிக்கா கூட அன்னைக்கு ஜெயித்தோம். நடுவில் ஒரே ஒரு மேட்ச் தான் நழுவு விட்டோம். ஆனால் பெருசாக நழுவு விட்டோம். அந்த பதட்டமும் பயமும் இருந்துச்சு. ஆனால் அதை அழகாக கேரி பண்ணி திரும்பவும் அந்த விஷயம் சூப்பராக இருந்துச்சு. இதே ஒரு ஸ்கோரை தான் நம்ம செமிஃபைனல்லையும் எடுத்திருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட இங்கிலாந்து நெருங்கி வந்துருந்துச்சு. ஒரு 6 எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா மேட்ச்சு வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். அந்த மாதிரியான பதட்டங்களை இன்றைக்கும் கொண்டு வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பும்ரா 4 விக்கெட்டுங்க, வெறும் 15 ரன் தான் கொடுத்துருக்காரு. 24 பால் வீசி 15 ரன் கொடுக்குறாரு. அவர் என்ன மனுஷனா ஏலியனானே தெரியல. சஞ்சு சாம்சனுடைய சுயநலம் இல்லாத பேட்டிங். செஞ்சுரி பக்கத்தில் வந்துட்டோம், நம்ம நின்று ஆடுவோம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. அடித்து வெளுத்துக்கிட்டே இருப்போம். இஷான் கிஷனாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய ரோல் என்னவோ அதை பண்ணாங்க. செமிஃபைனலில் அக்ஷர் பட்டேல் எடுத்த 2 கேட்ச், பாண்டியாவோட நாக்ஸ். ஃபைனலில் சூரியகுமார் டக் அவுட் தான். ஆனால் மொதல் மேட்ச்சில் அவர் கொடுத்த கான்ஃபிடென்ஸ், எல்லாருமே இவங்க தான் அப்படின்லாம் கிடையாது. அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக அந்த டீம்லாம் ஒரு டீமாக ஜெயிச்சிருக்காங்க. அவங்க தான் எந்த காரணமும் நிட்டாமல் எல்லாருமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. சச்சின் போன பிறகு தோனி போனதுக்கப்புறமா கோலியும் ரோஹித் சர்மாவும், அவங்களுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கும்போது இந்தியாவில் திறமைகள் கொட்டி தான் கிடக்குது. அத்தனை பேரும் வருவோம், நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லாமல் சொல்லியிருக்காங்க, கப்படித்து சொல்லியிருக்காங்க. இந்த சந்தோஷங்களோட அடுத்து நம்ம சிஎஸ்கேக்கு போக போகிறோம். இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம், சஞ்சு சாம்சன், சிவம் தூபே 2 பேருமே டாப் ஃபார்மில் இருக்காங்க. அது சிஎஸ்கேக்கு அவ்வளோ உதவியாக இருக்கும். உண்மையிலே சந்தோஷமான ராத்திரி. எல்லாருக்கும் இரவு வணக்கம். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு நமது வாழ்த்துக்கள்.